ஹாய் எல்லாருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னா அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னடா அடிக்கடி அன்பாக்சிங் வீடியோ போடுற அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்காக நம்ம தான் ஃபர்ஸ்ட் செஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் அடுத்தவங்க செய்வாங்கன்ற மாதிரி. ஃபர்ஸ்ட் நான் எனக்காக செஞ்சுக்கணுன்ற எனக்கு சின்ன சின்ன ஆசைகள்லாம் இருக்கு. நமக்குன்னு இருக்கும்ல பர்சனல் சாய்ஸஸ், பர்சனலா ஒரு சின்ன சின்ன ரொம்ப குட்டி குட்டி ஆசைகள்லாம் இருக்கும். அந்த ஆசைகள்லாம் பயங்கர எக்ஸ்பென்சிவா இருக்கணுங்கிற கட்டாயம் இல்லை. அதே சமயத்துல அது என்ன சொல்றது, இது வரைக்கும் கிடைக்கவே கிடைக்காத பொருளாவும் இருக்கணுங்கிறது இல்ல. சோ அது நம்ம நார்மல் ஆன ஒரு விஷயமா தான் இருக்கும். அப்படி பாக்குறப்ப எனக்கு சின்ன வயசுல இருந்தே இந்த ஒரு பழக்கம் இருக்கு. எனக்கு ஒரு கிரேஸ் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா கார் கலெக்ஷன்ஸ். அந்த கிரேஸ் இருக்கு. இன்னைக்கு டேட் வரைக்கும் என்னோட சின்ன வயசுல இருந்து அப்படி இப்படின்னு கனெக்ட் பண்ணி மிச்சம் மீதி அப்படிலாம் வச்சா இப்போ இன்னைக்கு டேட்ல என்கிட்ட ஒரு 25 கார் கிட்டத்தட்ட கலெக்ஷன்ஸ்ல இருக்கு. சோ அப்படி ஒரு விஷயம் தான் நம்ம பார்க்க போறோம். என்னன்றத பார்ப்போம். நான் ஓபன் பண்றேன். ஸோ இப்போ என்னன்னா இந்த கார் கலெக்ஷன்ஸ் நான் மட்டும் தான் அப்படி அப்படின்னு நினைச்சேன். பார்த்தா என் ஃப்ரெண்ட்ஸ் 2-3 பேருக்கு இது பயங்கர அவங்களுக்கும் ஆசை இருந்திருக்கு போல இருக்கு. சரி ஓகே அப்படின்ட்டு ஒரு மாதிரி அவங்க ஹெசிடண்டா இருந்தப்போ நான் நான் அதெல்லாம் பண்றேன் அப்படின்னு அவங்களும் ஒரு மாதிரி எக்ஸைட் ஆகி இது பண்ணிட்டாங்க. அப்படி பாக்குறப்போ என் கொலீகும் பயங்கரமா கார்ஸ்லாம் ஆர்டர் போட ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு ஃப்ரெண்டு 10 கார்லாம் ஆர்டர் போட்டு அட் அ டைம் அந்த மாதிரிலாம் ஆக ஆரம்பிச்சு. ஸோ எல்லாருக்குமே அந்த கார் டாய்ஸ் மேல ஒரு பயங்கர கிரேஸ் இருக்கும், அந்த டைகாஸ்ட் கார்ஸ் அது மேல. என்னோட கார் கலெக்ஷனை வச்சு நான் ஒரு வீடியோ கூடிய சீக்கிரத்துல போட்டு ட்ரை பண்றேன் மொத்தமா. இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கார் அன்பாக்சிங் தான். ஒரு டப்பாவை திறந்துட்டேன். ஃபர்ஸ்ட் எதை எடுப்போம்னா, எஸ் இதை ஃபர்ஸ்ட் எடுத்துருவோம். ஓபன் பண்ணி காமிச்சிடறேன். இது என்ன அப்படின்றது சொல்றேன். ஸோ எனக்கு என்னன்னா எனக்கு ஒவ்வொரு வெஹிக்கிளுமே நான் வாங்குறது எல்லாமே இந்த டாய்ஸ்ல ரொம்ப யூனிக்கான ஒரு விஷயமா தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்போ இப்போ இந்த கார் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா BMW X7. ஸோ BMW X7 ப்ளூ கலர் தான் வாங்கியிருக்கேன். ஸோ இதுல பாத்தீங்கன்னா கதவு திறக்கும். ஸோ கதவு திறக்குது. அதுக்கப்புறம் வானட் திறக்குமா, சரி டிக்கி திறக்குமா, டிக்கியும் திறக்குது. ஸோ டிக்கியும் திறக்குது, கதவும் திறக்குது. இதுல பானட் திறக்காது. ஆமா, பானட் திறக்காது. ஸோ இது மூணும் திறக்கும். ப்ளூ கலர். இதுல பிளாக்கும் இருந்துச்சு. எனக்கு என்கிட்ட பிளாக் நிறைய இருக்கு ஆக்சுவலா. ஸோ அதனால நான் ப்ளூ எடுத்தேன். பிளாக் இஸ் ஆல்வேஸ் அ கிளாசிக் கலர். பிளாக் எல்லாத்துலயுமே பயங்கரமா செட் ஆயிடும். ப்ளூ கொஞ்சம் யூனிக்கா இருந்துச்சு. என்கிட்ட பெருசா ப்ளூ கலர் கார்ஸே இல்ல ஆக்சுவலா சொல்ல போனா. ஆமா, என்கிட்ட ப்ளூவே இல்லை. ஸோ ப்ராபப்ளி திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ப்ளூ கார். ஸோ இதுதான் நான் இது ஒன்று வாங்கியிருக்கேன். இப்போ இது 300 rupees அப்படின்ட்டு வருது. அதுக்கப்புறம் அடுத்தது நான் என்னோடது எடுக்கிறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, இது என்னோட ரொம்ப ஃபேவரட்டான ஒரு கார். என்னோட எல்லாத்துக்கும் ஃபேவரட் சொல்றேன்னா, நான் ஃபேவரட்டான விஷயங்கள் மட்டும் தான் வாங்குவேன். நான் ஃபேவரட்லாம் வாங்குறது கிடையாது. ஸோ அப்படி பாக்குறப்போ இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு காரு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மினி கூப்பர். மினி கூப்பர் தான் அந்த காரு. ரெட் கலர் மினி கூப்பர். இது எனக்கு பிளாக் கிடைச்சிருந்துச்சுன்னா பயங்கரமா இருந்திருக்கும். பட் பிளாக் இல்ல. ஸோ பரவாயில்லன்ட்டு வாங்கியிருக்கேன் இது. இதுவும் 300 அந்த ரேஞ்ச் தான். இதுவும் கதவெல்லாம் திறக்கும். ஸோ கதவு திறக்குது. கதவு திறந்து பண்ணும். புல் பேக்கா, புஷ் பேக்கா, புல் பேக், அதுதான் இதோட மெக்கானிசம். நல்ல ஹெவியா இருக்கு ஆக்சுவலா. இதுவும் சரி. மெட்டல் இது கம்பேரிட்டிவ்லி இது ஹெவியா இருக்கு. சைஸ் வைஸ் பாத்தீங்கன்னா இது கொஞ்சம், அதாவது மினி கூப்பர் இஸ் ஸ்லைட்லி பிக்கர். ஒரிஜினலா பாத்தீங்கன்னா மினி கூப்பர் சின்னதா இருக்கும். BMW X7 பெருசா இருக்கும். பட் இது சைஸ் ப்ராபப்ளி 1:36 நினைக்கிறேன். ஆமா, இது 1:36. இது 1:32 மினி கூப்பர். ஸோ இது பெருசா இருக்கு கம்பேரிட்டிவ்லி. இதுதான் இப்போ ரீசெண்டா என்னோட கலெக்ஷன்ஸ்ல ஆக்சுவலா இன்னும் வருது, 1-2 வருது. அதெல்லாம் வீடியோ போட முடியுமா அப்படின்றது பார்ப்போம், ட்ரை பண்றேன். வந்துச்சுன்னா இந்த வீடியோவோட அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி போடுறேன், பாருங்க. இல்லைன்னா தனியா அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன். ஸோ அது வர வேண்டியது இருக்கு ஆக்சுவலா. ரெண்டு கிட்டத்தட்ட வரணும். ஒன்னு அமேசான்ல வந்துட்டு இருக்கு. இன்னொன்னு என் கொலீக் வாங்கிட்டாரு. இப்ப எப்படின்னா என் கொலீக்கும் எனக்கும் தான் போட்டியே அப்படின்ற மாதிரி. அதை நாங்க இப்போ பயங்கரமா கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் மாத்தி மாத்தி. அவரும் வாங்கிட்டு இருக்காரு, நானும் வாங்கிட்டு இருக்கேன். ஸோ பாப்போம் எப்படி போகுது அப்படின்ட்டு. ஸோ நான் ரீசெண்டா என்னோட டாய் கலெக்ஷன்ஸ்க்கு ரேக்லாம் அடிச்சு, ஆல்ரெடி ஒரு ரேக் இருக்கு, பட் இன்னொரு ரேக் அடிச்சு, அதுக்கப்புறமா என்னோட பழைய கம்ப்யூட்டர் டேபிள் அதெல்லாம் கொஞ்சம் ரீமாடல் பண்ணி அதுல இருந்து சில பலகையெல்லாம் பேர்த்து எடுத்து அதை ரீஃபர்பிஷ் பண்ணி கொஞ்சம் மாட்டிருக்கேன். ஸோ ஐ வில் ஷோ யூ. அது நான் ஒரு வீடியோவே தனியா நான் போடுறேன். அது ஒரு சீரீஸ் மாதிரியே போகலாம். எனக்கு தெரிஞ்ச 2-3 வீடியோ போகும்னு நினைக்கிறேன் உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு. ஸோ இதுதான் இப்போ அன்பாக்சிங்ல ஒரு மினி கூப்பர் ரெட் கலர், அதுக்கப்புறம் ஒரு BMW X7.
ஸோ இதுதான் இப்போதைக்கு என்னோட அடிஷன். அப்படி ஏதாவது ஒரு அடிஷன் இப்போ திருப்பி வருது நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்றதுக்குள்ள அப்படின்னா வந்து அதையும் இதோட சேர்க்கிறேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி இருக்கு, என்னை வந்து ரொம்ப வந்து வீட்டில் வந்து என்ன உனக்கு வயசாயிட, என்ன வயசாச்சு உனக்கு, இதெல்லாம் ஏன் பண்ற அப்படின்னு கேட்டாங்கன்னா அதெல்லாம் கண்டுக்காதீங்க, ஜாலியா வாங்குங்க. நமக்கு நம்ம செஞ்சுக்காம வேற யார் செய்வாங்க சொல்லுங்க. ஸோ நான் ஏற்கனவே வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன் எல்லாம் ஸ்டார்டிங்ல இந்த மாதிரி இன்னொன்று ஒன்று ஆர்டர் போட்டிருக்கேன், அது வரணும். அது வந்துருச்சுன்னா வந்து அதையும் சேர்த்து இந்த வீடியோட ஆட் பண்ணிடுறேன்ட்டு. எஸ், அதுவும் வந்துருச்சு, ஏதோ வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் அந்த 2 காரும் வந்து ஆர்டர் போட்டது வந்து இன்ஸ்டாகிராம்ல ஒரு பேஜ்ல, இது வந்து அமேசான்ல போட்டோம். ஸோ அமேசான்ல போட்டு வாங்கியிருக்கோம். இது என்னன்னா வந்து எனக்கும் சரி என்னோட கொலீக் 2 பேருமே வாங்கியிருக்கோம் இதை. ஸோ 2 ஆர்டர் போட்டிருக்கேன். பட் 1 மட்டும் நான் பிரிச்சு காமிக்கிறேன், பிகாஸ் போத் ஆர் சேம். அதனால வந்து பெருசா டிஃபரன்ஸ் இல்லை அது பிரிச்சு பார்க்குற அளவுக்கு தனித்தனியா. ஸோ எஸ், திஸ் இஸ் இட். இதை பார்த்தீங்கன்னா எஸ், ஆஹா பேசிக்கிட்டே இருக்கானே தவிர பாம்பை வெளியில் விட மாட்டேன்றானேன்ற மாதிரி. பட் எஸ், ரொம்ப டைம் எடுக்காம இதுதான் அது. ஸோ ஃபோக்ஸ்வேகன் இந்த இது வேனு. இது என்னன்னா வந்து இதுக்கு இந்த கதவுலாம் திறக்காது, பட் இந்த 2 கதவை திறந்துக்கலாம் சைடு. ஸோ இது 2 இப்படி திறந்துக்கலாம், இப்படி திறந்துக்கலாம். ஸோ அவ்வளோதான், இது 2 தான் திறக்கலாம். கால்ஃப் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இதுதான் அந்த 3வது இது. இன்னொன்று ஒன்று இருக்கு, அது என் கொலீக்ட இருக்கு. ஸோ அது வந்து வீடியோ போடுற அளவுக்குலாம் என்னால் முடியாது. நான் வந்து எப்படியும் கார்ஸ் பற்றி தனியாக ஒரு வீடியோ போடும்போது அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்னென்னு. ஸோ தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங். பாய்.